என்ன அதாவது நாங்கள் பல தடவைகள் அரசுக்கு இந்த கடவையை பற்றி நாங்கள் தெரிவிச்சிருந்தோம். அந்த வகையில் இன்றைக்கும் மீண்டும் நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகிறோம் என்றால் பரங்கியாமடு கிராமம் மாத்திரமின்றி புரக்கட்டஞ்சனை சந்திவடி கோரகளிமடு கிரான் இப்படி போன்ற பிரதேசங்களில் இருந்து இந்த கடவை ஊடாக எங்களது அந்த கடற்கரையை நோக்கி சென்று தொழில் செய்யும் பயனாளிகள் சுமார் 1000க்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில் நான் கடந்த காலங்களிலே தொடர்ந்து இந்த கடவையை செப்பட்டிருந்தபடி அரசை நான் கேட்டிருந்தோம். இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை உதாரணம் சொல்ல போனால் இதிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திலே கஜிவத்தை எனும் அந்த இடத்துல கஜிவத்தை என்னும் இடத்துல உல்லாச விடுதிகள் அமைக்கப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு அவர்கள் உல்லாசமாக செல்வதற்கு கடவை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அரசு. ஆனால் மக்கள் அன்று தொற்று இன்று வரை இங்கு வாழ்ந்து வருகின்ற மக்களுக்கு இந்த கடவையை செப்பரேட் தர அரசு மறுக்கிறது என்றால் என்ன காரணம்? புகையிரத நிலைய டிபார்ட்மெண்ட் கூறியிருக்குது 16 மீட்டருக்கு மேல தான் நீங்க செய்யலாம்னு சொல்லி. அப்ப இதை செப்பரேட் கொடுக்கறதால என்ன பிரச்சனைன்னு நான் கேட்கிறேன். இந்த மக்களுக்காக செய்கின்ற ஒரு துரோகமான ஒரு அநியாயமான அதிகார துஷ்பிரியமான ஒரு அறிவித்தலை கொடுத்துருக்காங்க. இப்படி செப்பனிடக்கூடாதுன்னு சொல்லி அதிகார துஷ்பிரியம் இந்த மக்களுக்கான செயல்படுகின்ற எதிர்ப்பு செயல்பாடு அது என்ன பொறுத்தமல்ல. இந்த மக்கள் வாழக்கூடாது நினைக்கின்ற உயர் அதிகாரிகள் தான் பிடிச்சிருக்காங்க. எந்த அதாவது ஜாதி மத பேதங்களற்ற இந்த அரசாங்கத்தில் எந்த ஜாதி எந்த இனம் இவ்வாறான ஒரு தடையை இந்த மக்களுக்கு போட்டிருக்கிறது என்பதை இந்த அரசாங்கம் ஆய்வு செய்து ஆராய்ஞ்சு ஊழலற்ற இந்த வீடியோவை காண்பிக்கிறதால யாராவது எங்களுக்கு எதிரான இப்படி வீடியோவில் கழிச்சிருக்காங்க என்று யாராவது ஊழல்வாதிகள் தான் இப்படி செய்வாங்க. ஊழல்வாதிகள் தான் இதுக்கு எதிரான செயல்பாடு எத்தனிப்பாங்க. இது ஏழைகளுக்கான குரல். ஏழை மக்கள் வாழ்வதற்கான வாழ்வாதார உதவியாக அதை செப்பன் எடுத்து சொல்லி கேட்குறாங்க. மண் அவளுக்கு லைட் ஒன்றும் இல்லையா? கரண்ட்டும் இல்லை, லைட்டும் இல்லை, விளக்குலாம் ஒழுத்துரு இல்லை மண் உள்ளுக்க போயே பயமா கிடாது. சரி, இன்றைக்கு என்ன சாப்பாடு? தங்கச்சி உங்களை விட்ட சாப்பாடு நீ அவங்க சமைச்சு சாப்பாடு என்ன கொடுமை. நான் கதைக்கிறேன் ஒரு வார்த்தை தான் கதைக்கிறாங்க. கேட்டா மட்டும் போய் சொல்றாங்க. நீங்க உங்களை இப்ப உங்களோட எதிர்காலம் இப்படி போக வேண்டியது இல்லை. அதுதான் நீங்க வாரீங்க. சாப்பாடு இல்லைன்ற மட்டும் தெரியும். அவங்களோட பிரச்சனை மனசு கூட என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுமா? உங்களோட மனசுக்கு என்ன மாதிரி சொல்லுங்க. உங்களோட மனசுக்கு என்ன? அம்மாவுக்கு மட்டும் கொடுக்கல. அம்மா உடனே வெட்டி கொடுங்க, கத்தி எடுத்து கொடுக்குறா, வெட்டி கொடுங்க. எவ்வளவு பாருங்க, அந்த அன்பு தான் வேணும். காசி காசி பணம் முக்கியம் இல்லை. காசி பணம் நாளை போயிடும். அன்புதான் முக்கியம். மனுஷனுக்கு மனுஷன் அன்பு செய்யணும். எங்களுக்கு அடுத்தது இந்த ஸ்கூல் போற பிள்ளைகளுக்கு கொப்பி, அதுக்கு ஒரு 5 கொப்பி ஆகும். பெரிய பட்டிக்கு போற பிள்ளைகளுக்கு பரவாயில்ல, ஒரு 5 சிஆர் கொப்பி. 5 சிஆர் கொப்பி. எத்தனை பிள்ளை? கணிதம் 20 பிள்ளை. 20 சொன்னா 20 பிள்ளைகள் இருக்கா? அப்ப சொன்னீங்க 10 பிள்ளைகள். 10 பிள்ளைகள். 10 பிள்ளைகள் சிஆர் கொப்பி, அவர் 5 கொப்பி. 5 கொப்பி. கணிதம் 4 எழுத்து. 4 எழுத்தும் சிஆர் கொப்பி. 10 பிள்ளைகளுக்கு. 10 பிள்ளைகளுக்கு. பரங்கியமடு கிரான் பிரதேசத்தில் உள்ள இந்த பரங்கியமடு கிராமத்துக்கு வரலன்னா சொல்றாங்க மக்கள் முழு பேரும் அப்படி சொல்றாங்க. அப்ப பாப்பா நம்ம செய்வோம்மா, யோசிக்காதீங்க. எனக்கு இந்த வீட்டை கொஞ்சம் நடுவாலையும் ஒழுகுது மகன். அங்கால பாருங்க, அங்கால ரூமா பாருங்களேன் போய் எப்படி கிடக்கு எல்லாம் மணல் தான். ஓ, அந்த ரயில்வே கடவை சரியாக அமைக்கப்படாத காரணத்தால் சில சிரமங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு. என்னென்னா மீனை பிடிச்சி கொண்டு அதாவது நாங்கள் மிக வேகமான முறையில் ஒரு சந்தைப்படுத்தல் ஏற்படுத்துகிறோண்டா ஒரு கூலர் வண்டி வரணும், ஏதோ ஒரு மோட்டர் சைக்கிள் போகணும்னு சொன்னால் மிகவும் ஒரு பயந்த நிலையில் தான் போய்கொண்டிருக்கோம். சாதாரணமாக நாங்கள் 2010ஆம் ஆண்டிலிருந்து 15 வருட காலமாக இந்த அரசியல்வாதி ஒருவர்கிட்டையும் பேசியிருந்தாலும் என்ன செய்வார்கள்னு சொன்னால் அந்த வாக்களிப்பு வரும் காலங்களில் ஒரு கிருவலை கொட்டி பரவி விடுவார்கள். அந்த வாக்கெடுப்பு முடிந்த ஒரு மாதத்துக்கு பின்னர் அதை ரயில்வே திணைக்களம் அதை ஜேசிபி போட்டு போட்டி விட்டுரும். இப்படியான சூழலாம் பாடுறோம். இதையும் அந்த வீதி அமைச்சு போயிறத திணைக்களம் கவனத்தில் கொண்டு அந்த எங்களுக்கு அந்த போயிறத கடவை அமைச்சு தந்தால்
எங்களுடைய அந்த தொழில் ரீதியான அந்த பயணம் வந்து இலவான முறையில் அமையும் என்பதையும் இந்த வேலையில் வந்து என்னடா இந்தியாவில் போக்குவரத்து செய்யணும், என்ன செய்றீங்க? அதெல்லாம் செய்யக்கூடாது. நான் இப்போ டியூட்டியில் இருக்கிறேன்னா. சரி ஓகே. இப்போ ஏன் அது செப்பரேட்டுக்கு நீங்கள் மறுக்கிறீங்க? நீங்கள் இது நாங்கள் ஒஃபிஷியலாக சொல்கிறேன்ல, நான் அன்அஃபிஷியலாக சொல்கிறேன். சொல்லுங்கள். சரிதானே? இது நீங்கள் ஒரு மினிஸ்ட்ரி ஊடாகத்தான் இது செய்யணும். மினிஸ்ட்ரி ஊடாக இல்லாட்டி திணைக்கள ஊடாக செய்யணும். செய்யணும்னு சொன்னால் இப்போ இதுக்கிடையில் முன்ன பிரதி அமைச்சர் எல்லாம் இந்த சனங்கள் எல்லாம் கூட்டி கொண்டு காட்டித்தான் எல்லாம் செஞ்சது ஒன்றும் செய்யலை. மகோய வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி என்ன எடுக்கிறீங்களா? வீடியோ எடுக்கிறீங்க? அந்த காலத்துல இருந்து இதுக்கு ஒரு கடவை இல்லைன்னு தான் நாங்க சத்திகார வந்து ஆட்பாட்டம் எடுத்து போடுதோம். சரி, உங்களோட இப்போ இது வந்து ஒரு இல்லையா, ஒரு நண்பர் இல்லையா, ஒரு பாதை. இது ஒரு பாதை. இது உண்மையிலே இந்த பரங்கிய மடல் இருந்து கடை ஒன் பண்ணுங்க கொடுப்போம் உங்களுக்கு. என்னண்டா கிராமத்தில் 200 சொச்ச குடும்பங்கள் வாழ்றாங்க. நீங்க எடுங்க. என்ன, அதாவது நாங்கள் வந்து பல தடவைகள் வந்து அரசுக்கு இந்த கடவையை பற்றி நாங்கள் தெரிவிச்சிருந்தோம். அந்த வகையில் இன்றைக்கும் மீண்டும் நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகிறோம் என்றால் வந்து பரங்கியாமடு கிராமம் மாத்திரமின்றி புறக்கட்டஞ்சனை, சந்திவடி, கோரகளிமடு, கிரான் இப்படி போன்ற பிரதேசங்களில் இருந்து இந்த கடவை ஊடாக எங்களது அந்த கடற்கரையை நோக்கி சென்று தொழில் செய்யும் பயனாளிகள் சுமார் 1000க்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில் நான் கடந்த காலங்களிலே தொடர்ந்து இந்த கடவையை செப்பட்டிருந்தபடி அரசை நான் கேட்டிருந்தோம். இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை வரவில்லை. உதாரணம் சொல்ல போனால் இதிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திலே கஜிவத்தை எனும் அந்த இடத்துல வந்து கஜிவத்தை என்னும் இடத்துல வந்து உல்லாச விடுதிகள் அமைக்கப்பட்டவர்களுக்கு அன்றைக்கு அவர்கள் உல்லாசமாக வந்து செல்வதற்கு கடவை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அரசு. ஆனால் மக்கள் அன்று தொட்டு இன்று வரை இங்கு வாழ்ந்து வருகின்ற மக்களுக்கு இந்த கடவையை செப்பரேட் தர அரசு மறுக்கிறது என்றால் என்ன காரணம்? இது மக்களுக்கு இந்த அரசு சொல்லுது. அதாவது இந்த அரசுக்கு நாங்கள் தெரிவிப்பேன், கடந்த காலங்களில் இந்த அரசு இதை செய்யவில்லை. இந்த அரசு செய்யும் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் மீண்டும் இந்த தகவலை நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம் என்பதை இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். எனவே அதன்மீது ஜனாதிபதி அவர்களே, வீதி அமைச்சர் அவர்களே இதை கவனத்தில் கொண்டு சுமார் 150 வருடத்துக்கு மேலாக இந்த கிராமத்தில் வசித்து வருகிறார்கள். இதுவரை காலத்துக்கு இந்த கடவை செப்பரேட் தரவில்லை. இனிவரும் காலங்களும் சரி, எங்களுக்கு இந்த வருடம் பிறக்கின்ற பொழுது சரி, புது வருடம் பிறக்கின்ற பொழுது சரி, இந்த கடவையை அமைத்து இங்கு இருக்கின்ற மக்கள் தொழிலாக இருந்தாலும் சரி, இந்த கடற்படை பகுதியை பார்ப்பதற்கு செல்வதாக இருந்தாலும் சரி, இலவான முறையிலே சென்று வருவதற்கு இந்த கடவையை அமைத்து தரும்படி உங்களை மிகவும் அன்பாக இந்த வேலையிலே கேட்டுக்கொள்கின்றோம். நன்றிண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடவையை பாருங்கள். இந்த கடவை பாருங்கள். இதில் வந்து வாகனங்கள், மோட்டார் சைக்கிள்கள் இதில் ஏறி போகும்போது வாகனங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். இதை தாரிட்டு செப்பனிட்டு தரும்படி தான் இந்த ஊர் மக்கள் கேட்டு நிற்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஊரில் 200 பேராக இருக்காங்க, 215 பேர் இருக்கிறாங்க. இது வளர்ச்சியுள்ள மற்ற கிராமங்கள்ல இருந்து இந்த கடற்கரைக்கு போய் ஆக்கள் வியாபாரத்தை, மீன் வியாபாரம், மீன் கொள்வனவு செய்து வியாபாரத்துக்கு போறார்கள் இருக்கிறாங்க. இப்போ கொள்வனவு செய்ய வாரார்கள் இந்த கடவையை கடந்து போவதனால கஷ்டமன்றபடியினால கொள்வனவு செய்ய வாரார்கள் குறைவு. அதனால அந்த மீண்ட விலை வந்து குறைவா தான் நமக்கு விற்கக்கூடியதா இருக்குது. அதனால நல்ல செப்பரேட் வந்து அந்த மக்களுடைய மீன் வியாபாரத்தில் மீனவ தொழில் செய்வதற்கு இலகுவாக இருக்கும் என்று இருக்கிறாங்க. அதோட வந்து ஆடியஸ் ஐயா சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து ஒரு உல்லாச விடுதிக்காக வந்து இந்த ரயில்வே கடவையை செப்பனிட்டு கொடுத்துருக்குறாங்க. உல்லாச விடுதி அமைத்திருக்கிறது படியினால இந்த மக்கள் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் ஜீவாவதாய வேலையை செய்வதற்கு, கடற்கரைக்கு போய் தொழில் செய்வதற்கு இந்த வீதியை இந்த ரயில்வே கடவை வீதியை வந்து செப்பனிட்டு ஆறதுக்கு ஏன் முடியல இந்த அரசாங்கத்தால் என்று கேட்குறாங்க. கடந்த அரசாங்கம் செய்த தவறுகளை சுட்டி காட்டுறோம். இந்த அரசாங்கமாவது கட்டாயம் இதை செஞ்சு கொடுக்கணும் என்று இந்த மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீதி கடவை உத்தியோகத்தரோட சந்திச்சிருந்தார். அவர் சொல்லியிருந்தார் இந்த கடவையிலேருந்து 16 அடிக்கு மேலே வீதி அமைக்கலாம்.
அந்த பக்கம் 14 மேலே வீதி அமைக்கலாம். அதுக்கு உட்பட்ட பகுதியில் எந்த விதமான அபிவிருத்தி வேலையும் செய்யக்கூடாது என்கின்ற இந்த ரயில்வே ஸ்டேஷன், அதாவது ரயில்வே கடவை பொறுப்பதிகாரியும் அவங்களோட டிபார்ட்மெண்ட் கூறியிருந்தார். அப்போ அவருடைய வீடியோ கொடுக்க வேண்டாம், நான் கடமையில் இருப்பதாக கூறியிருந்தார். கடமையில் இருந்தால் கூட நான் குறிப்பிட வேண்டியது, இது வந்து மக்களுக்கு தேவையான ஒரு விடயம். அதை வந்து யாராக இருந்தாலும், எந்த தொலைக்காட்சி இருந்தாலும் மீடியாவாக இருந்தாலும் அவங்களுடைய பொறுப்புணர்வான அவங்களோட நிலைமையை, அவங்களோட தன்மையை சொல்லணும், அவங்களோட பிரச்சனைன்னு சொல்லி, அப்போ தான் அதுக்குரிய தீர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ அந்த வகையில் அவர் கூறியிருந்தார் 16 அடிக்கு மேலே அவர் வந்து நாங்கள் வந்து மக்கள் இதாக செய்யலாம், அதுக்கு உள்ளுக்கு வரக்கூடாது என்று சொல்லி இந்த நிலையை பொறுப்பதாக கூறியிருப்பதாக. அது என்ன காரணம், அதுக்கான காரணம் என்ன? அப்போ இவங்க வந்து இந்த தொழில் செய்வது இல்லையா? இத்தனை ஆயிரம் மக்கள் வந்து போகிறாங்க, இதுக்குரிய நடவடிக்கையை அதுக்குரிய உத்தியோகத்தர்கள், அரசு அதிகாரிகள் இதை தலையிட்டு இந்த மக்களுக்கு வந்து செய்து கொடுக்கும்படி தாழ்மையாக நானும் கேட்டுக்கொள்கிறேன். 46 மீட்டர் 16 மீட்டர்ண்டா 48 அடி தூரத்தில் அந்த ரோட் அங்கே இடம் நிறுத்துவாங்க. இது அது பூட்டப்படாத நிலையில் இருக்கு. இதே மாதிரி இப்படி அரையும் குறையமாக நிப்பாட்டை விட இந்த அரசு கவனத்தில் கொண்டு அந்த ரோட்டை முழுமையாக அந்த கடவை அமைச்சு அந்த ரோட்டை இதில் கொண்டு வந்து வெட்டி விட்டாலும் இந்த போக்குவரத்து தன்மை இலகுவாக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ளும். அதில் என்ன சொன்னா, இப்போ நான் சொல்ல வரேன் என்னடா, இப்போ இந்த கடவையை சீர்திருத்தம் செய்யணும், செப்பனிட்டு கொடுப்பதில் என்ன பிரச்சனை இருக்குது கேளுங்க. இங்கே பாருங்க, இந்த கடவையை தாரிட்டு செப்பனிட்டு கொடுக்கறதால என்ன குறைஞ்சி போகுது? இந்த ரயில்வே புகையிரத நிலைய அதிகாரிகளும் புகையிரத நிலைய டிபார்ட்மெண்ட்டும் கூறியிருக்குது 16 மீட்டருக்கு மேலே தான் நீங்கள் செய்யலாம்னு சொல்லி. அப்போ இதை செப்பரேட் கொடுக்கறதால என்ன பிரச்சனைன்னு தான் நான் கேட்குறேன். இந்த மக்களுக்காக செய்கின்ற ஒரு துரோகமான, ஒரு அநியாயமான, அதிகார துஷ்பிரியமான ஒரு அறிவித்தலை கொடுத்துருக்காங்க, இப்படி செட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி. அதிகார துஷ்பிரியம், இந்த மக்களுக்கான செயல்படுகின்ற எதிர்ப்பு செயல்பாடு அது என்ன பொறுத்தமல்ல. இந்த மக்கள் வாழக்கூடாதுங்க நினைக்கின்ற உயர் அதிகாரிகள் தான் பிடிச்சிருக்காங்க. எந்த அதாவது ஜாதி மத பேதங்களற்ற இந்த அரசாங்கத்தில் எந்த ஜாதி எந்த இனம் இவ்வாறான ஒரு தடையை இந்த மக்களுக்கு போட்டிருக்கிறது என்பதை இந்த அரசாங்கம் ஆய்வு செய்து ஆராய்ஞ்சு ஊழலற்ற இந்த நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் இந்த இடத்துல. சரிதானே? வாங்க வந்து கான்பி ஜாஜி இதை வந்து நீதியான கோரிக்கை, இந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கணும். இது நாங்கள் தனிப்பட்ட நபர்கள் செய்ய முடியாது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விடயத்தை கேட்டு செய்து கொடுக்கணும், இந்த மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாங்க மற்ற விட்டு பாவம். என்ன உண்மையில் அடிய செய்ய வந்தது உண்மையிலே பெரிய ஒரு, இந்த மக்களுக்கு ஒரு நிறைய விடயங்களை நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறீங்க, தேவையான விடயங்களை. உண்மையில இது தேவை, எங்களோட மக்களுக்கு தேவையான விடயத்தை நாங்கள் சொல்றோம். பாருங்க, இந்த வீதி இதில் நிப்பாட்டப்பட்டா, இதில் நிப்பாட்டுறாங்க, அந்த இதை நிப்பாட்டுறாங்கண்ணே, நிப்பாட்டுறாங்க. இதை நிப்பாட்டப்பட்டு அங்கே போறலையா? அங்கே அவங்க சொல்லிக்கலாம் 16 மீட்டர் 48 அடி ஏன்னா அவங்களோட அனுமதி இல்லாமல் அங்கே அப்ரூவ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கடவை அமைச்சா தான் போடலாம். என்ன இந்த ரோட்டை கொண்டு விட்டுனா இங்கேருந்து போகிற வாகனங்களை போயிட்டு ஜாத்தமாக ஏற்ற பார்ப்பதால அந்த விபத்து வரும்னு சொல்கிறாங்க. சரி, இருந்தாலும் இவ்வளோ கால வருடம் செய்யலையே, அதை செஞ்சு தரலாம் தானே இந்த மக்களுக்காக தான் நாங்கள் கேட்குறோம். அவங்க சொல்றாங்க இவங்க நேரடியா வாகனத்தை எடுத்து செல்வதனால விபத்து ஏற்படலாம் சொல்றாங்க. அதனால செய்யலாண்டு அந்த, அதாவது அந்த இந்த ரோட்டை வந்து கொண்டு விட்டாலும் விட்டுருவாங்க, முட்டி விட்டுருவாங்க. முட்டினா போகிற வாகனம் போகும். ஒரு தடை ஒன்று ஏற்படுத்துறதுக்காக அந்த அவங்கள என்ன சொல்றாங்க, காவலாளி போட காவலாளி தேவை. அதுக்கான இல்லை கரணங்க 2009ஆம் ஆண்டு இருந்து 2010ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த காலப்பையில் நாங்கள் வந்து 9 மாதங்கள் இந்த கடவையிலைக்கு இந்த பாதுகாப்பு போட்டு கிராம சார்பில் வந்து நாங்கள் காவல் இருந்தோம். இந்த கடவை அமைச்சுத்தாரன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பின்னர் வந்து ரொம்ப மாதங்களுக்கு பின்னர் வந்து அந்த வேலை செஞ்சவங்களுக்கு எந்த வித கொடுப்பனம் கொடுக்கல. உடனடியாக இதை நீங்கள் நகர்த்து கண்டு போலீஸுக்கு வந்து சொன்னிச்சு. அதில் நானும் இருந்திருந்தேன், இன்னும் 3 பேர் இருந்திருந்தாங்க. இதை நாங்கள் அதை பதிவு செஞ்ச பிற்பாடு செஞ்சு தர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் தொடர்ந்து இது வந்து நீதியான கோரிக்கை தான். இப்போ வந்து இவங்க வந்து இத்தனை ஜனமும், இத்தனை 214 குடும்பங்களும், அயலில் உள்ள அத்தனை ஊர்களும் வந்து ஆயிரக்கணக்கான பேர் இது கடவையை பயன்படுத்துகிறாங்க. இந்த கடவையை வந்து சரி செய்து கொடுக்க முடியாது, ஒரு விபத்து ஏற்படும், நேரடியாக கொடுத்தா வாகனம் நேரடியாக செல்லும், விபத்து ஏற்படும் என்கின்ற காரணம் அங்கே சொல்றதாக கூறுவார் ஆடியஸ் ஐயா. அதனால் அந்த காரணம் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம். என்னன்னு சொன்னால்,
அந்த காரணத்துக்கும் ஒரு விதத்தில் வந்து இப்படி சொல்லலாம். அப்படின்னு சொன்னால் இவரது ஒரு தடை புகையிரத தடை கடவை என்று போடணும். அந்த இடத்துல பாதுகாப்பு உத்தியோகத்தரோட போடணும். அதுக்கான நிதி ஒதுக்கீடு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து இப்படி பாதுகாப்பற்ற புகையிரத கடவையில் ஆயிரக்கணக்கான இருக்கு இலங்கையில். அந்த நீங்கள் ஞாபகப்படுத்த விளங்க வர்றது அது அப்படி பார்த்தால் அந்த கஜிவத்தையில் அமைக்கப்பட்டுள்ள கும்புறுமலையிலிருந்து உழுத்து வர அந்த வீதி கஜிவத்த வீதிக்கு வந்து அப்படி என்றால் ஒரு கடவை இல்லை. அந்த கடவைக்கு காவலாளி இல்லை, ஆனால் கடவை இருக்கு. ஏன் அங்கே அமைச்சிருக்கார்கள் அந்த உல்லாச வெளியிலுக்காக அவங்க பெரிய பெரிய காசுக்காரர்கள் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் கதையை கேட்டு அமைச்சிருக்காங்க. ஆனா மக்களுக்கு அமைச்சிருக்காங்க. ஏழை மக்கள் ஒரு ரூபா கூட லஞ்சம் கொடுக்க முடியாது, ஒரு என்ன ஒரு ஊழல் செய்ய முடியும், ஊழலுக்கு துணை போக முடியாது, உழைக்கிறதே அண்டை சாப்பிட்றதுக்கு தான். அப்ப அவங்க லஞ்சம் கொடுக்க முடியாது, செய்ய முடியாதுங்கிற காரணத்தினால வந்து இப்படி மக்களை வந்து கஷ்டப்படுத்துறாங்க. அங்க காட்டுங்க தம்பி, அங்க காட்டுங்க பாருங்க. அந்த கடவையை கடந்து போறதுக்கு இந்த மக்கள் கடந்து போனா தான் இவ்வளவு தொழில் செய்யலாம். அப்ப அதை வந்து இந்த நியாயமான இந்த கோரிக்கையை யாரும் எங்களுக்கு எதிராக செயல்படணும் என்று நினைக்கிறீங்களோ அத்தனை பேரும் ஊழல்வாதிகள் என்பதையும் தெரிந்து கொள்றேன். இந்த வீடியோ காண்பிக்கிறதால யாராவது எங்களுக்கு எதிரான இப்படி வந்து வீடியோவில் கழிச்சிருக்காங்க என்று யாராவது ஊழல்வாதிகள் தான் இப்படி செய்வாங்க. ஊழல்வாதிகள் தான் இதுக்கு எதிரான செயல்பாடு எத்தனைப்பாங்க. இது வந்து ஏழைகளுக்கான குரல். ஏழை மக்கள் வாழ்வதற்கான வாழ்வாதார உதவியாக அதை செப்பன் எடுத்து சொல்லி கேட்குறாங்க. அதை செய்து கொடுக்கறதுக்கு அனைத்து உத்தியோகத்தர்களும் பரந்த மனப்பான்மையோடைய எல்லா மக்களும் வாழணும் என்ற எண்ணத்தோடு செயல்படணும். என்னுடைய சார்பில் வந்து இதை வெளிக்கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ அதை நீங்கள் கருத்தில் கொண்டு செயல்படுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நாங்கள் அடுத்த வீட்டு பார்ப்போம். என்ன ஒரு 2-3 வீட்டை பார்ப்போம். என்ன பார்த்தீங்கன்னா சரியான வெயிலாக இருக்குது. கூலிங் கிளாஸ் போட்டுங்க. ஜேக்க வாங்க. பார்த்தீங்கன்னா வெயில் என்ன செய்ய வெயில் என்ன வேறுக்குதுன்னு. அடுத்த வீட்டை வந்தா வணக்கம் வாங்க. எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க? 2 பேரா? உங்களோட பேர் என்ன? என் பேர் கண்மணி. கண்மணி. கண்மணி உங்களோட காதலன் நான் எழுதும் கடிதமே. நல்ல பாட்டுண்ணே. இன்னொரு மாதிரி மொதல் படிக்குது பாட்டு படிக்க. சரி ஓகே. இப்போ நீங்கள் 2 பேர் நீங்கள் யாரா? நீங்களும் கணவருமா? இல்லை பிள்ளை நான். பிள்ளை நீங்களும்? எத்தனை வயசு பிள்ளைக்கு? பிள்ளைக்கு 16 வயசு. 16? படிக்கிறாவா? எத்தனை ஆண்டு படிக்காவோ? கிளியர் ஆகிக்கா வீடியோ இல்லாடி இப்படி வாங்க இப்படி கிளியர் ஆகிதா? பிள்ளைக்கு எத்தனை வயசு? பிள்ளை இந்த தரம் ஓய கிட்ட வாங்க பிள்ளைங்க. ஓய் 16 வயசு. இப்போ எங்கால்? இப்போ ஸ்கூல் போயிட்டாவா? என்ன ஒரு சோந்து சாப்பிட்டா? ஓ என்ன சாப்பிட்டு? காலையில் சோறு சாப்பிட்டா? உங்களுக்கு எத்தனை வயசு? 45. ஓகே. இப்போ உங்கள் கணவருக்கு என்ன நடந்தது? எங்கால்? கணவர் மோசம் போயிட்டார். மோசம் போனா? எப்படி செத்து? அடைப்பு வந்து செத்து. எப்போ செத்து? அவர் பேசியது 4 வருஷம். 4 வருஷம். வெளிப்படையா என்ன விளக்கம் என்ன பிரச்சனை? சாப்பாடு தங்கச்சாக சாப்பிட்டு திரிக்கேன். வேற எப்படி யாராவது வந்து உங்களுக்கு வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு என்ன வெள்ள நிர்வாகங்கள் தந்தாங்களா? இல்ல ஒன்றும் தரல. என்ன மாதிரி போகுது உங்களோட வாழ்க்கை நிலைமை? எப்படி உங்களுக்கு வாழ்வாதாரம் போகுது? தங்கச்சி பாக்குறத விட வேற யாரும் என்ன அரசாங்கத்து உதவி கிடைக்கல? இல்ல ஒன்றும் கிடைக்குது. ஒன்றும் கிடைக்கல. ஓகே. ஒரு வார்த்தையில முடிக்கிறாவனே. சரி சிலாக்கள் இப்படி ஆகல. அதாவது ஒரு வார்த்தையில் அவங்க கதைக்கிறதே விளக்கத்தை அவங்களோட பிரச்சனை சொல்றாங்கல்ல. எங்கள்கிட்ட சொல்லாங்க, வேற யார்கிட்ட சொல்லுவாங்க? இங்கே வாங்க நீங்க. அதுக்காக தான் நான் வந்து போறேன். அதுக்காக தான் இவ வந்திருக்காங்க. இவங்களோட பிரச்சனையை இவங்களே சொல்லாத பட்சத்துல வேற யார்கிட்ட சொல்ல போறாங்க? இப்படியே வீட்டுக்குள்ள இருக்கிறான். அக்கா தங்கச்சி தாரத்தை சாப்பிட்டு இருக்கிறான். என்ன அப்படியே இருக்கிறான். வெளியில போய் இவங்கிட்ட போய் இதை கதைச்சி இதை எடுப்போம், இதுக்கு முன்னுக்கு போவோம்ன்ற அப்படியான ஒன்றும் இல்லை. அந்த காட்டுக்கு இருந்தபடியே காட்டுக்குள்ளே இருக்கிறான், வெளியில வரல. இப்ப நானும் வந்து இவங்களை பார்த்தேன், தண்ணிக்குள்ள இருந்தவங்க தண்ணிக்கு இருந்தது உங்களுக்கு கோல் எடுத்தினாங்க. கோலத்தை அந்த நேரம் உங்களுக்கு வரையலாது. அப்ப நான் சொன்னேன், இவடா தங்கச்சிட விட்ட போயிருங்கன்ட்டு இருந்துதான் மகளோட இப்ப படிக்கிறா, ஓயில் படிக்கிறா. அவைக்கு வந்து கிளாஸ் போறதுலாம் சைக்கிள் இல்லை. அது ஒரு பிரச்சனை யாருக்காமன்னு சொன்னாவும். அதே மகளுக்கு கிளாஸுக்கு போற சைக்கிள் இல்ல. அப்படியே நீங்க சொன்னீங்க உங்களோட பிரச்சனை. நீங்க சைக்கிள் இல்ல, நடந்து தான் போறவேன். நடந்து போறவேன். உங்களோட பேர் என்ன? பிரியவதனா. ஓகே, பிரியவதனா. இப்போ என்ன பேர் என்ன பேர் சொன்னீங்க? கண்மணி என்று. அது எந்த பேர்? உங்களோட பேர் அவட பிரியவதனானே. ஓகே ரைட். அப்போ இவங்களுக்கு வந்து இடுப்பளவு தண்ணி இருந்தா, அவங்களுக்கு இடுப்பளவு தண்ணி இருந்தேனே.
அந்த டைம் கால் பண்ணீங்க ஓ அதான் உங்களை அடுத்து வந்து சாப்பாடு பிரச்சனை சாப்பாடு இல்லை தங்கச்சி தான் கொடுக்குற சாப்பாடு உங்களோட தங்கச்சி என்ன வேலை செய்கிறாங்க தங்கச்சி அவர் இந்த இதுக்கு போறவர் அவர் மில்லுக்கு போறவர் மில்லுக்கு போறோம் கூலி தொழித்தான் கூலி கூலி தொழித்தான் அதில் அவங்களோட குடும்பத்தை பார்த்து உங்களையும் பார்க்குறாங்க பாக்குறவங்க அப்போ நீங்கள் இவங்களை வீட்டு அரைவாசிக்கு தண்ணி வந்தோடனே என்ன கால் பண்ணீங்க கால் பண்ணிருந்தேன் நான் ஆன்சர் பண்ணலையா ஜிஎஸ்சியும் கால் பண்ணா உங்களுக்கு வளர்த்தினேன் ஜிஎஸ்சி வந்து புள்ளியாவில் மட்டும் பார்த்துட்டு அவ போய்த்தாவு வீட்டுக்கு தண்ணி வந்திருக்கேன்னு சொல்லி காட்டித்தாவு ஆனா வந்து அரசாங்கத்தால எந்த உதவியும் வரல அப்போ இவங்க அரை மட்டத்துக்கு தண்ணி வரக்குள்ள இவங்க எங்கே போனவங்க இவங்கள தங்கச்சி விட்ட போக சொன்னா தங்கச்சி விட்டு வெள்ளம் வரலையா தங்கச்சி விட்ட போயிட்டாங்க அங்க தண்ணி வந்தது அங்கேயும் தண்ணி தான் அங்கோட வீடு கொஞ்சம் உயரமா இருந்தது இல்லாட்டி அங்க தண்ணி பள்ளம் பக்கத்துல அங்கேயும் வந்தது இப்போ எதுக்குள்ள இருக்கிறீங்க உள்ளுக்கு பார்க்கலாமா மண்ணா உள்ளுக்கு ஓ மண் உண்டா இப்போ இருட்டாருக்கு லைட் ஒன்றும் இல்லையா கரண்டும் இல்லை லைட்டும் இல்லை விளக்குலாம ஒழுத்துறேன் கீழே மண் உள்ளுக்க போயே பயமா கிடக்கு சரி இன்றைக்கு என்ன சாப்பாடு தங்கச்சி உங்களோட வீட்டை சாப்பாடு ஓ சாப்பிட்டேன் நீ அவங்க சமைச்சு சாப்பிட்ற என்ன கொடுமை ஆனால் கதைக்கிறேன் ஒரு வார்த்தை தான் கதைக்கிறாங்க கேட்டால் மட்டும் போய் சொல்கிறாங்க நீங்கள் உங்களை இப்போ உங்களோட எதிர்காலம் இப்படி போக வேண்டியது இல்லை உங்களெல்லாம் கதைக்க மாட்டாங்க அதான் பிரச்சனை அதுதான் நீங்கள் வாரீங்க நான் இவங்களோட பிரச்சனை எனக்கு என்ன தெரியும் சாப்பாடு இல்லைன்ற மட்டும் தெரியும் அவங்களோட பிரச்சனை மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும் எனக்கு தெரியுமா உங்களோட மனசுக்கு என்ன மாதிரி இவ்வளவு காவல இருக்கும் இவ்வளவு இருக்கும் இவ்வளவு செய்யணும் கதைக்கணும் சொல்லுங்களேன் உங்களோட மனசுக்கு என்ன என்ன எனக்கு வீடு இல்லை வாசல் இல்லை பிள்ளைய படிக்க வைக்கணும் சைக்கிள் இல்லை கஷ்டம்தான் முக்கியமா பிரச்சனை உண்டு இவைக்கு வந்து முக்கியமா காணி இதாரு காணி இது தங்கச்சி ஆக்கல் காணியா அவட காணி தான் இதுக்குள்ளதான் வைக்கிறாங்க சரி 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 இப்போ உங்களுக்கு வீடும் வேணுமென்றாலும் காணி வேணும் காணி இல்லாமல் ஒன்றும் செய்யலாது அதோட வந்து காணி அங்கேயும் தங்கச்சி காணி கொடுத்திருக்காவா அந்த காணியில கட்டலாம் ஓ வீடு கட்டி கேட்குறீங்க கேட்கணுமே டிஎஸ்எஃப்ல கேட்கணும் எங்கள்கிட்ட கேட்கறதுக்கு வைக்கப்படுறாங்க எங்களை கேட்கறதுக்கு கதைக்கிறதுக்கு வர்றது இல்லை அப்ப எப்படி அவங்க டிஎஸ்எஃப்ல வைக்கிறது டிஎஸ்எஃப் போங்க லெட்டர் எழுதி கொடுங்க நாங்கள் 2 பேரை வசிக்கிறோம் வளவும் இல்லை வள கொண்டு எடுக்கலாம் அக்கா தாங்க சார்ந்துருக்காங்க வீடு ஒன்று கடித்தாங்க அப்படின்னு கொடுங்க அரசாங்கம் செய்யும் பார்ப்போம் இந்த அரசாங்கம் நல்ல முறை கிடையாது வீரஜாவா கமலேஷி எங்க பேருண்டு இயக்க பேர் தான் கமலேஷி விக்னேஸ்வரன் பேரு இயக்க பேர் கமலேஷி வீரஜா அப்படியே குடல் வந்து ஆட்டு குடல் வச்சு ஒரு உயிர் வாழ்ந்தேன் அது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரியும் ஆட்டு குடல் வச்சு தானே வச்சிருந்தேன் ஆட்டு குடல் வச்சு தான் கொஞ்சம் உயிர் வாழ்ந்துட்டு சண்டைக்கு போன செத்து அதுல அவங்க அம்மா கவலைப்பட்டு அந்த தங்கச்சிக்காரியோட மோசம் போயிட்டா போன கவலைப்பட்டு அவர் இருந்திருப்பாண்டா கூட இல்லாம எப்படி அதான் அவர் இருந்திருப்பாண்டா எங்களை பார்த்திருப்பாரு தம்பி ஒரே ஒரு தம்பி தான் ஒரே ஒரு தம்பி இருந்தா பார்த்திருப்பாங்க எல்லாரும் பார்த்திருப்பாங்க நான் பார்த்தேன் இந்த போராளி குடும்பங்கள் வந்து வர மாட்டாங்க இந்த கேட்கிற கஷ்டமா இருக்கு அவங்க கேட்க மாட்டாங்க என்னன்னா அவங்க இழந்திருக்காங்க உண்டு அதை வச்சு நம்ம இந்த கேட்க கூடாதுன்ற மனம் அவங்களுக்கு வருதுன்னு நான் யோசிக்கிறேன் அதான் பிரச்சனை அம்மா அப்படித்தான் கேட்கறது யாரும் இந்த கேட்கல ஒரு யாரும் தரலன்னு சொல்றா யாரையும் கேட்கவே மாட்டா என்னாலதான் நான் அவைய எடுத்து காட்டிங்க நான் கூட சொன்னான் தானே எப்படி ஒரு ஆள் தம்பி இருப்பாங்க இவட தம்பி இருப்பாங்கன்னு சொன்னா வீடு கட்டி வழியா பார்த்துருப்பாங்கன்னு சரியம்மா கவலைப்படாதீங்க ஏதோ உங்களால இந்த இனத்துக்காக ஒரு தம்பியை கொடுத்துக்குறீங்க பார்க்கின்ற உறவுகள் ஏதாவது செய்வாங்கன்னு சொன்னா இந்த உதவியை நான் எடுத்துன்னு சரியா நம்ம யோசிக்காங்க உங்களுக்கு வந்து வளவு இல்லை வளவு இருந்தா கூட நம்ம ஒரு வீட்டை கட்டி சொல்லி கேட்கலாம் இப்போ ஒரு மகள் 11ஆம் ஆண்டு படிக்கிறாங்களா ஓயில் படிக்கிறாங்க அவங்க படிக்கிறதுக்குரிய எப்படி வருமானங்கள் செலவுகள் எப்படி போகுது தங்கச்சி தான் பார்க்குறேன் ஓ சரி அப்போ நாங்கள் வாரம் இவையும் அந்த இதில் சேர்த்துருவோங்க லிஸ்ட்டில் சரியா அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு லிஸ்ட் ஒன்று தயாரிக்கிறோம் இதுக்குள்ளே ஒரு 214 குடும்பங்கள் இருக்குது அதில் ஒரு முக்கியமாக தேவையான ஆட்களை நாங்கள் லிஸ்ட் ஒன்று போடுறோம் அந்த லிஸ்ட்டுகள் வேணுமெண்டா எனக்கு தொடர்பு கொள்ளுங்க அக்காட்ட கேட்டு ஆடியோ செய்யாட்டையும் கேட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு தருவோம் என்ன ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அடுத்த வீட்டை வந்து இருக்கிறோம் அடுத்த வீட்டை ஒரு அம்மா மட்டும் தனியாக இருக்கிறாங்க இங்கே அம்மா 2 பேர் இருக்கீங்க சரி 2 எங்கே அவருங்க எப்படி போறான் இங்க நான் தொழில் பார்க்க வாங்க வாங்க விட்டு வாங்க வாங்க இதுக்குள்ள இருக்கிறீங்கண்ணே இதுக்கு அம்மா என்ன இருக்கிற
தண்ணி வெள்ளம் வந்த விடத்தே அதுக்குள்ளேயே படுத்த நான் தான். இதுக்குள்ள வருதா வெள்ளத்துக்கு? தண்ணி தண்ணி உடுக்க வரலையா? தண்ணி என்ன இது பத்தி நின்றது தண்ணி அதுக்குள்ள அம்படுத்தனா இதுக்கு அம்படுக்கிறேன் மண்ணுக்குள்ளேயே. அந்த மண்ணுக்கு அம்படுக்கிறேன். இப்போ இந்த நாளை ஏன்டா சீ இதுக்கா வேற எங்க போனாவ கரண்ட்டும் இல்ல மண்ணெண்ணெய் விளக்கு கரண்ட் இல்லையா இதுக்குள்ள? கரண்ட் இல்லம்மா கரண்டை பெட்டி போட்டாங்க. வாங்க ஜல வாங்க. காசு கட்டாட்டி வெட்டுவாங்க அதான். சீ எவ்வளோ காசு கட்டணும்? நான் கட்டணுமா சந்தி லோன் கரண்ட் எடுத்தேன். இங்கே இப்படி வாங்க இப்படி வாடகை. சந்தி லோன் கரண்ட் எடுத்த மகன் நான் ஒரு 3000 ரூபா கட்டி போட்டு பிறகு கட்டாம விட்டுத்தேன். பிறகு 13000 கட்ட சொன்னாங்க. சமுத்தி லோன் எடுத்து எவ்வளோ எடுத்த நீங்க? சமுத்தி லோன்ல நீ என்ன இவ்வளவு எனக்கு தெரியாம 2000 கட்டி ஒரு தரம் 3000 கட்டி நான் வீடு வச்சு கொடுத்தான். எடுத்தேன்னு தெரியாதா? இவ்வளவு சந்தேகம் தெரியாது உங்களுக்கு? காசு தெரியல மகன். அவங்கதான் சாமான் கொண்டு வந்து எல்லாம் பூட்டி தந்தவங்க. அப்ப 13000 கட்ட சொல்ல நான் கிட்ட கட்ட வசதி இல்லைண்டு நாங்க இனி மீன் பிடியில உள்ள ஜானியமா கட்டணும் சாப்பிட இப்ப கைத்தமா நிலையில நாங்க இருக்கிறோம். அதோட நான் கட்டல. பிறகு அவங்க வந்து எல்லாம் கலட்டிட்டு போயிட்டாங்க. எத்தனை மாசம் இருந்தது கரண்ட்? நான் எப்படியும் ஒரு வருஷத்துக்கிட்ட வச்சிருந்தேன். இப்போ சமுத்தியால் வந்து கரண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட லோன் பதிஞ்சு அவங்களோட திட்டத்தினூடாக கரண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. மாதம் மாதம் பில் கட்டி வந்தீங்களா? மாதம் கட்டி போட்டு கூட கட்டல அன்னில வந்து 2-3 மாதம் காசு தேர்த்து கட்டி வந்தாங்க. இல்ல லோனை சொல்லல, கரண்ட் பில் கட்டி இருந்தீங்களா? ஓ கரண்ட் பில் தானே இப்ப சொல்றேன். எந்த மாதம் மண்டாரி 30 ரூபா ஓடும். அவங்கட அதோட சேர்த்து 650 ரூபா கட்டணும். அவங்க அந்த லோன் காசை ஒரு மாதத்துக்கு 650 ரூபா கட்டணும். அது கட்டலாமா விட்ட நாங்க மேல இந்த சமுத்தியால் நல்லா செஞ்சிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்க சொன்னா 650 ரூபா அந்த கரண்ட் பில்லோட சேர்த்து கரண்ட் பில் 30 ரூபான்னு சொன்னா மிச்சம் அவங்க லோன் காசு இப்ப 30 ரூபாய்க்கு மேல வச்சா அது சேர்த்து வரும். அதை வந்து கட்டி வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல கட்டியெல்லாம் போயிட்டுது. அதனால வந்து கட் பண்ணி போட்டு போயிட்டாங்க. 2 பேர் இருக்கிறீங்கண்ணே? ஓ 2 பேர் நாங்க. இப்போ அவர் எங்க அவரு அது வலை வேலை செய்யண்டு போனாரு தம்பி. சரி, உங்களோட பேர் என்ன? என் பேரு பூரணம். உங்களுக்கு என்ன நிவாரண உதவி எனக்கு கிடைக்கலையா? ஒன்றும் கிடைக்கல மகன். பரங்கிய மாடுக்கு யாருமே வந்ததில்லை. எல்லாரும் அதை சொல்றாங்க. பரங்கிய மாடு இந்த கிரான் பிரதேசத்தில் உள்ள இந்த பரங்கிய மாடு கிராமத்துக்கு வரலன்னா சொல்றாங்க. மக்கள் முழு பேரும் அப்படி சொல்றாங்க. அப்ப பாப்பா நம்ம செய்வோம்மா, யோசிக்காதீங்க. யோசிக்கல எனக்கு இந்த வீட்டை கொஞ்சம் என்ன நடுவாலையும் ஒழுகுது மகன். அங்கால பாருங்க, அங்கால ரூமா பாருங்களேன் போய் எப்படி கிடக்குன்னு எல்லாம் மணல் தான். ஓ இதோட உதவி செஞ்சாங்க. யோசிக்காங்கம்மா. நம்ம 2 பேர் இருக்கிறீங்கண்ணே? ஓ நாங்க 2 பேர் தான். 2 பேர் இருக்கிறாங்க. அம்மா வந்து வீட்டை திருத்தி தான் சொல்லி இருக்கிறாங்க. பெரிய அமௌண்ட் வராது. மற்றது வந்து 2 பேருக்கு சாப்பாட்டுக்கு வேணுமாங்க. அதான் கைத்த நிலம் எங்களுக்கு வயது கூடின வயது. அவருக்கு எத்தனை வயது? அவருக்கு 68 வயது. 68. உங்களுக்கு? எனக்கு 63. 63. அப்போ மேல 63 68 இனிமேல அதுன்னு. சரி, அப்ப நாங்க வாரம் மாதிரி இங்க கவலைப்படாதீங்க. எனக்கு இந்த வீட்டை உதவி செஞ்சு தந்துடணும். வீட்டை அடுத்த பயணம் தண்ணி நீ வராம நான் இருக்கிறது திருத்தி தரணும். தண்ணியை மேல கொஞ்சம் உயர்த்தி போட்டு தரணும் எனக்கு. போட்டு தந்தா இல்ல பாருங்க அம்மா கேக்குறாங்கன்னு சொல்லி. என்னடா மேலாலே ஒழுகுது மணி. இனி வயசு பண்ணதுல நிம்மதியா தூங்குறது இடம் கேட்கிறோம். 6 தான் கேட்பாங்க. நிம்மதியா காலக்கை நின்று தூங்குறது இடம் வேண்டாம் வேணும் தானே. இதை சுருண்டு படுத்து கேளா தண்ணிக்குள்ள நாங்க என்ன படுக்கிறது. சரி, ஓகே. இப்ப வாரம் வைத்து யோசிக்காங்க. சரியா? இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க போறது வலிக்கிட்டாங்க. இந்த ஜியாக்கா வந்து அடிய செய்ய வந்து இளநீ ஆஞ்சி குடிச்சிட்டு போட்டான்னு சொல்றாங்க. ஏன்னா அவ்வளவு அன்பு பாருங்க. இந்த வந்த ஊர்ல அன்பா இருக்கிறாங்க. வந்து இவ்வளவு இடம்லாம் சுத்தி வந்துருக்கிறீங்க, களைச்சி போயிட்டீங்க, இளநீ குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி பாருங்க புரோட்டியிட போறாங்க. பார்த்தீங்களா? இதுக்கு நான் இன்றைக்கு ஒன்றுமே கொடுக்கல, சும்மா பார்த்துட்டு தான் வந்து நான் பாருங்க. அது பாருங்க, இந்த அன்பான உறவுகள் தான், அன்பு தான் மிச்சம், வேறு என்னதை கொண்டு போகிறோம். நாம் இந்த ஊருக்கு வரும்போது அன்பான சனம் இருக்குது எங்களுக்கு என்ற அந்த உணர்வு எங்களுக்கு நிம்மதியான ஒரு சந்தோஷத்தை வரும். என்ன பார்த்தீங்களா? அவதான் அவ்வளோ கையாளே 3வது வருது.
சரி ஆடிய தேவை கொடுங்க காணும் காணும் தானே காணும் விடுங்க 6 விழுந்ததுனே பாருங்க இதுக்கு நாங்கள் ஒன்றுமே கொடுக்கல வந்து ஒன்றுமே கொடுக்காமலே பாருங்க எவ்வளோ அன்பண்டு பாருங்க வாங்க பரங்கியமாட்ட கிராம மக்கள் மேலே எவ்வளோ அன்பான மக்கள் பாருங்க என்ன மாசங்க பொருளாளர் அவையும் சத்தம் போடுறான் இல்லை நீ வெட்டி கொடுங்க என்ட்ரி எடுக்க வெளிநாடு போகிறதுக்குன்னு அந்த கல்லில் வச்சு விடலாம் என்ன கத்தி இந்த வந்து கத்தியும் காட்டு கத்தியும் காட்டு போகும்போது யோசிச்சிருக்காங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போக போகிறாங்க தம்பிமார் அம்மாவுக்கு மட்டும் கொடுக்கல அம்மா வந்து உடனே வெட்டி கொடுங்கண்டு கத்தி எடுத்து கொடுக்குறா வெட்டி கொடுங்கண்டு எவ்வளோ பாருங்க அந்த அன்பு தான் வேணும் காசி காசி பணம் முக்கியம் இல்லை காசி பணம் இருந்து நாளை போயிடும் அன்புதான் முக்கியம் அன்புதான் மனுஷனுக்கு மனுஷன் அன்பு செய்யணும் எங்களுக்கு அடுத்தது வந்து இந்த ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு ஒரு கொப்பி அதுக்கு ஒரு 5 கொப்பி ஆகுது ஒரு பிள்ளைக்கு ஒரு பெரிய பள்ளிக்கு போகிற பிள்ளைகளுக்கு பரவாயில்ல ஒரு 5 சிஆர் கொப்பி 5 சிஆர் கொப்பி எத்தனை பிள்ளை கணிதம் 20 பிள்ளை 20 சொன்னா 20 பிள்ளைகள் இருக்கா அண்டு அப்போ சொன்னீங்க 10 பிள்ளைகள் இருந்து 10 பிள்ளைகள் பரவாயில்ல 10 பிள்ளைகள் 10 பிள்ளைகள் சிஆர் கொப்பி ஒரு 5 கொப்பி 5 கொப்பி கணிதம் 4 எழுத்து 4 எழுத்தும் சிஆர் கொப்பி கொப்பி 10 பிள்ளைகளுக்கு 10 பிள்ளைகளுக்கு அப்படியானாலும் கொஞ்சம் கொடுத்து அவங்கள கொஞ்சம் 10 பிள்ளைகளுக்கான சிஆர் கொப்பி 5 கேட்குறீங்க ஏழு படிக்கிற பிள்ளைகள் ஏழோ 10ஆம் ஆண்டு பார ஜனவரின்னு ஜனவரியோ உண்டாப்பா இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனவரி வார பாடசாலை ஆரம்பிக்கிற ஜனவரி உங்களுக்கு தெரியும் அதில் நிறைய பிள்ளைகள் வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து கொப்பி சாமான்லாம் கேட்குறாங்க 20 பிள்ளைகளுக்கு 10 பிள்ளைகளுக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க பாப்போம்யா ட்ரை பண்ணுவோம் சரியா தம்பி குடிங்க கட் பண்ணி போட்டு பிடிங்க